140 வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்காரு. அப்பா வந்து விஜய் சார் சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்காரு. அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்காரு. அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அவர் ஒரு கதாநாயகனா மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள், தமிழக மக்கள், கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைமில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு படம் இப்போ மறுபடியும் ஆர்கேஎஸ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாமல் ஒரிஜினலாக இப்படியே ராவாடுங்க. இந்த படம் எடுக்கும் போது நான் பிறக்கல, அண்ணன் தான் பிறந்திருந்தாங்க. நான் இந்த படம் வந்து வீட்டில் டிவியில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் தியேட்டரில் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்பாவை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க சார். ஹலோ, ஒரு உண்மையிலேயே அழகுப்பா. இல்லை, கரெக்ட். பட் நான் எங்கள் அப்பாவை வந்து வீட்டில் பார்த்த விதம் வேறு, பட் சினிமாவில் பார்த்த விதம் கண்டிப்பாக வேறு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாதுங்க ஐயா. டயலாக் டெலிவரி, மாடுலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓப்பனிங் ஃபைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்போவும் பார்க்குறாங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸாக இருக்கட்டும், அப்போ இருந்த 90s இருக்கட்டும், எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. டைலாக்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார். நான் இந்த படத்தை 90s எடுத்தாங்கன்னு சொன்னால் நம்பவே முடியாது. ஏன்னா அப்பாவே வந்து இவ்வளோ டெக்னாலஜி, இவ்வளோ கிறிஸ்பான, இவ்வளோ ஷார்ப்பாக எடுத்திருக்காரு. இப்போ இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கலை. என்ன இப்போ இருக்கிற ஹீரோவாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ரொம்ப வருஷம் கழித்து அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அழுக வந்துருச்சு. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நான் எல்லாம் ரெடி சார். என்ன சார் ஓகேன்ட்டாரு, நானும் ஓகே தான் சார், அவ்வளோதான் சார். எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் சொல்லுவாங்க. நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் என்ன சொன்னாங்க, அண்ணான்ட்டாரு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு பின்னால அவங்க பேசாம இருந்தது அண்ணா மதுரையில் விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன், ஸோ அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடுறாரு, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெருசாக நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்பா வந்து விஜய் சார் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. அதனால விஜய் அண்ணன் வந்து அப்பாவை அண்ணன் கூப்பிட்டு பழகிருக்காரு. அதனால அண்ணன் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, விஜய் சார் ரசிகர்லாம் வந்து எங்களெல்லாம் வந்து கவர்ந்து இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. புரியல, எங்களெல்லாம் கவர்ந்து இழுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. விஜய் சார் வந்து விஜயகாந்த் ஃபேன்ஸ் வந்து கவர்ந்து இழுக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அப்பா வந்து எல்லாரும் மக்கள் சொத்து. அப்பா படத்துலயே சொல்லியிருக்காரு, மக்கள் திருப்பி மகேசன் திருப்புன்ட்டு. ஸோ அது மக்கள் சொல்ல போகிறாங்க, யார் இழுக்கிறாங்க இது அதெல்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. இப்போ கேப்டன் பிரபாகர் ரீரிலீஸ்க்காக வந்திருக்கோம், அப்பாவை கொண்டாட வந்திருக்கோம். அதனால நம்ம அதை மட்டும் பார்ப்போம். வீரபத்ரன் வந்து ஸ்பீக்கர்ல வந்து அப்போ இருந்தாங்க அந்த படம் எடுக்கும்போது. அன்னைக்கு வந்து யாருமே ஏற்று நடிக்காத கதாபாத்திரத்தை கேப்டன் சார் எடுத்து நடிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு காலகட்டத்தில் அதை பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அதை வந்து ஆர்கே செல்வன் சார் தெளிவாக சொல்லுவாங்க. அது நீங்க பார்ட் 2ல சொல்லுவோம். முதல்ல இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துப்போம். என்னென்ன படத்தை வந்து நீங்க ரீரிலீஸ் பண்ணலாம்? அப்பாவோட எல்லா படத்தையும் எனக்கு ரீரிலீஸ் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. ஒண்ணுன்னு கிடையாது. அப்பாவோட மொத்த படத்தையும், மொதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும், என் படம் நான் என் கூட நடிச்சிருக்கேன், அந்த படம் வரைக்குமே எனக்கு ரீரிலீஸ் பண்ணணும்னு தான் ஆசை. அன்னைக்கு எவ்வளோ கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கிளாப் பண்ணுறாங்க. அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல் இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்ணுறாங்க. விஜயகாந்த் சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டில் பேக் ஷாட்டில் போய் அன்னைக்கெலாம் எப்படி கை தட்டுறாங்களோ சேம் ஷாட்டு தான் இன்றைக்கி கை தட்டுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களாம் இன்றைக்கி படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களாம் இன்றைக்கி கை தட்டும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்குது. ஆனாலும் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, நான் நிறைய நண்பர்கிட்ட விசாரித்தேன். தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமாக இருக்குது. இன்னைக்கு வந்து ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குனாங்க, அடுத்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது வந்து படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் 35 வருஷம் கழித்து இந்த படம் ரிலீஸ் பண்ணால் கூட
இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆரவாரத்தோடு மக்கள் வரவேற்கிறாங்க. பாசமுள்ள பாண்டியர் சாங் வரும்போது தேட்டரில் எல்லாரும் எழுந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க. அதை விட ஆட்டமாக தேரோட்டமாக வரும்போது வந்து தேட்டரில் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அதுபோல் வந்து கிளைமேக்ஸ் சீனில் வந்து விஜயகாந்த் சார் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டரில் வந்து அனல் பறக்குது. உண்மையாகவே வசனகர்த்தா லியாகத் அலிகான் சாருக்கும், மன்சூர் அலிகானுக்கும், ரம்யா கிருஷ்ணனுக்கும், சூப்பர் சுப்ராயனுக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இதை விட முக்கியமாக இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையின் மூலம் ஒவ்வொரு இடத்துலையும் தான் நிற்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். 2 பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், படம் முழுக்க வந்து விளையாடிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய ஏஎஸ் இப்ராஹிம் ராவுத்தர் அவரை நான் மறக்க முடியாது. ஒரு காட்சிக்கும் வந்து எனக்கு 500 பேர் வேணும், 1000 பேர் வேணும், 100 குதிரை வேணும், 60 குதிரை வேணும், ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும்போது எதுக்குமே சலிக்காமல் வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூணாக இருந்தார். ஏஎஸ் இப்ராஹிம் ராவுத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி கமலா தட்டில் லெஃப்ட்டும் ரைட்டுமா அவங்க இருந்திருப்பாங்க. நாங்கள் அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருப்போம். இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹீரோ வேணும். ஸ்டேஜ்ல சண்முக பாண்டியன் ஒத்துழைச்சா செகண்ட் பார்ட் எடுக்கான்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி சாத்தியப்படுமா? நிச்சயமா படும். ஏன்னா வந்து நான் படம் பார்த்தேன், சண்முக பாண்டியன் படம் பார்த்தேன். விஜயகாந்த் சாருக்கு 1 இன்ச்சும் குறையாம ஏறி அடிக்கிறாரு அவர் வந்து. சார் இது வந்து இப்போ என்னென்னா எங்ககிட்ட நெகட்டிவ் இல்லை, 35 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ பிரிண்டில் இருந்தால் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்றைக்கி எடுத்த படத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஃபிலிம்லேருந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. நிச்சயமாக அது ஈக்குவலாக இதுதான் இருக்குது. சொன்னீங்க பிரபாகரன் படம் செகண்ட் ரீரிலீஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் 6 மாதம் வந்து ஒர்க் பண்ணாங்க, அது எனக்கு ஒர்க்கிங் பிடிக்கலன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, முதல்ல என்னென்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்து அந்த ஃபிலிம்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது கொஞ்சம் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. நான் அப்புறம் வந்து கார்த்திகை கூப்பிட்டு சொன்னேன், கார்த்திக் இது மாதிரி வந்து பண்ணால் இப்போது உழைப்பு வீணாயிடும். அதனால் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இது ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும். டிஐ பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஷார்ட்டாக பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ரேமாக பண்ணணும். மொத்த குவாலிட்டி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன். அதை வந்து அபுவும் ஒத்துக்கிட்டாரு, ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அபு ஒத்துக்கிட்டாரு, அது மாதிரி கார்த்திகும் ஒத்துக்கிட்டாங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குவாலிட்டியில் வந்து 1% அவங்க குறையிலன்னு என்ன சொல்ல முடியும். சார் நிச்சயமாக உங்கள் எல்லாரோட ஆதரவோட, மக்களோட ஆதரவோட, ப்ரெஸ்ஸோட ஆதரவோட, உங்களோட ஆதரவு, நான் ப்ரெஸ்ஸோட ஆதரவு சொல்கிறேன். ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேப்டன் பிரபாகரன் 2 எடுக்கணும்னு நினச்சேன். செம்மர கடத்தில் பேஸ் பண்ணி அதை எடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் புஷ்பா வந்ததால் அதை ஸ்டாப் பண்ணேன். இப்போ படம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் சொன்னாங்க, இதுலேருந்து நிறைய சீன்ஸ் புஷ்பாவில் இருக்குது. இது வந்து இந்த பேக்ரவுண்ட் வச்சு எடுக்கும்போது சில சீன்ஸ் அது மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து இதை பார்த்து அது வந்து அதை பார்த்து இது வந்து நான் சொல்ல விருப்பப்படல. ஏன்னா நானே ஷோலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த படம் பண்ணாதது கூட ஒரு வகையில் நல்லது நினைக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஹீரோ வந்து நான் தேடிட்டு இருந்தேன். இன்றைக்கி என் கண் முன்னாடி வந்து இப்போ சண்முக பாண்டியன் ஒரு ஹீரோ என் கண் முன்னாடி இருக்கார். அதனால் இந்த சண்முக பாண்டியனை வச்சே கேப்டன் பிரபாகர் 2 நான் பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவும் விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதமும் எல்லாரோட ஆசீர்வாதம் தான் நிச்சயமாக அதுக்கு ஈக்குவலான இல்லை அதை விட தரமான ஒரு படத்தை எங்களால் தர முடியும். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இந்த படத்தோட வசனகர்த்தா லியாகத் அலிகான், என்னை வசனகர்த்தா ஆக்குனதும் இயக்குனர் ஆக்குனதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். செல்வமணி அவர்களை இயக்குனர் ஆக்குனதும் விஜயகாந்த் அவர்கள் தான். மன்சூர் அலிகானை தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான். இப்போ 34 வருஷம் கழிச்சு இவ்வளோ கொண்டாட்டம் இல்லையா?
340 வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டவருடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செல்வமணி சொன்ன மாதிரி இன்னைக்கெல்லாம் அவர் இல்லைன்னா இந்த படத்தை கற்பனை பண்ணியே பார்த்துருக்க முடியாது. எவ்வளோ டைலாக் கொடுத்தாலும் பேசுவார். என்ன நீங்கள் ஷாக்கு வச்சாலும் நடிப்பார். டூப் இல்லாமல் நடிப்பார். இந்த படத்தை இவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் கொண்டு வந்த செல்வமணி அவர்கள் இனிமேல் மறுபடியும் படம் இயக்கி இன்னொரு கேப்டன் பிரபாகரன் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார். அது வெற்றி படமாக அமையும். அதற்கு உங்களுடைய ஆதரவெல்லாம் தேவை. அது டைரக்டர் சொல்லலாம். நிச்சயமாக கேப்டன் பிரபாகரன் 2க்கும் லியாகத் அலி கான் தான் வசனம் எழுதுவார். நான் சொல்கிறேன். ஏன்னா முதுகெலும்பு தண்டில் ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றில் திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வில்லன் எல்லாத்தையும் போட்டு தள்ள பிறகு 30 நிமிஷம் கோர்ட்டில் வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல். அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படியே நடக்குது. இயக்குனர் ஐயா டைரக்டர் ஆர்கே செல்வமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமாக அன்னைக்கு வீரப்பனார் நான் கண்ணில் பார்த்ததில்லை. எப்படி இருப்பார் கருப்பா சிவப்பான்னு தெரியாது. ஆனால் 2 வருஷம் கழித்து இந்துவில் வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான். அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம், நான் தான் பிரபாகரனை சாவடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தார் வீரப்பனார். அவர் ஒரு கதாநாயகனாக மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள், தமிழக மக்கள், கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன். இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது. ஒவ்வொரு இடத்துல பின்னணி அப்படி நான் வரையில் அவர் கொடுக்குற ஆர்ஆர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம். சரத்குமார் சார், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். எனக்கு நான் இதில் சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன். ஆனால் அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லி கொடுத்து என்னை செதுக்கினது ஆர்கே செல்வமணி சார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலை அந்த காலத்து 34 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமாக தோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்வமணி அவர்கள். இன்னமும் அந்த வீரியம் குறையாமல் இருக்கு. நிச்சயமாக அது குறையாமல் அடிப்பார். அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும். நான் ரொம்ப பேசிக்க விரும்பல. அந்த காலத்துல வந்து வீரப்பனோட கொலை மிரட்டல்லாம் இருந்தது. அப்ப நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நான் வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை. மக்களால் மோகிக்கப்பட்டார். எப்படி கிளைமாக்ஸில் வசனம் சொல்கிறார், லியாகத் அலி கான் வசனம், ஐயோ 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 வண்டியில் வரும், ஹெலிகாப்டரில் அங்கேருந்து ஃப்ளைட்டில் கோயம்புத்தூருக்கு வரும் 40-50 பக்கம். அவர் மல்லியம்பட்டி மாதவன் அம்பாசிடர் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கேருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியாக அந்த அது என்ன இது மாரத்தான் என்ன ரேஸ் அது மரத்தான் இல்லை, கையில் பிடிச்சி வாங்கிட்டு போவாங்களே ரிலே அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாலை 5 மணி ஆகும். கூப்பிட்றான் சொல்லி எங்கேயாவது குதிரை கடியில் உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன். என்னை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அப்படி ஒரு வசனம் நான் நீங்கள் கேட்டது அதான் வீரப்பன். அவர் எல்லாராலும் அவர் எப்படி கிளைமாக்ஸில் காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டமிட்டு தான் பண்ணாங்க. அவன் நிச்சயமாக சாகடிச்சிருக்க முடியாது. திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக கொல்லப்பட்டவர் தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கதாபாத்திரமாக அல்ல, உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு, தண்ணியெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எவனும் டேம் கட்டுறதை பற்றி யோசிக்க மாட்டான். இப்போ மறுபடியும் ஒரு வீரப்பன் பிறப்பான், வருவேன். நன்றி. அம்மா அம்மா பார்ட் 2ல உங்களுக்கு இருக்கு. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம்.
நிஜமாவே இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது ட்ரோன், ஹெச்டி, அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இருக்கிற டைமில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஒரு படம் இப்போ மறுபடியும் ஆர்கேஎஸ் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன். தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாமல் ஒரிஜினலாக இப்படியே ராவா எடுங்க, இப்படியே எடுங்க. ஆமாம், அப்படி எடுங்க. எதனாலன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் 200 காட்டும்போது டேய் இது கிராஃபிக்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆடியன்ஸ். ஆனால் இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், ஒருத்தர் கூட அப்படி கிடையாது, கிராஃபிக்ஸில் வரல. எல்லாருமே நிஜமான மனிதர்கள். அந்த குதிரையாக இருந்தாலும் சரி, ஃபைட்டர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரோனெல்லாம் இருக்கிற டைமில் கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க. அவ்வளவு பிரமாதமாக பண்ணியிருக்கு. இதே என்ன சொல்கிறது, இதே நேச்சுராலிட்டி இப்போ எடுக்க போகிற டைமில் வரணும்னு ஆசைப்படுறோம். அதுவும் இல்லாமல் அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி, நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி, எப்போவோ நடக்க வேண்டியது அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு. அதுவும் இல்லாமல் நான் படம் பார்க்கும்போது நானும் டைரக்டர் ஃபீல் பண்ணேன். எந்த டயலாகுக்கு அப்போ கிளாப்ஸு கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு இப்போவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க. நிஜமாக ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை மாதிரி என்ன அதை விட பிரமாதமாக இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன். நாம் எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் இதே மாதிரி ஒரு 100 டே பிக்சராக அதை மாற்றுவோம். இந்த படத்தை புஷ்பா ஒப்பிடுறாங்க, புஷ்பா படத்தை இதை ஒப்பிடல. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்தது. அந்த லொல்லெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்தது இது, அவங்க அப்புறம் வந்தது. இதை பார்த்து அவங்க பண்ணாங்க, அவங்கள பார்த்து இவங்க பண்ணல. ஆர்கேஎஸ் தான், புஷ்பா தான்.